இன்னைக்கு தமிழகம் மட்டும் அல்லாம கேரளா அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் முதற்கொண்டு ஜனநாயகன் படம் ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த படத்துக்காக முன்பதிவே கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரையுரங்க உரிமையாளர்கள் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட ஷாருக் கான், சல்மான் கான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு இருக்கிறத விட அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா ஈவன் இங்க சவுத் இந்தியாவை கிராஸ் பண்ணி நார்த் இந்தியா வரைக்குமே தமிழக முதல்வர் அப்படின்னு கேட்டா யார் வேணாலும் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தளபதிக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்பார்ந்த நெஞ்சங்கள் தமிழகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அவருடைய ரசிகர்கள் கொடுத்த அந்த உற்சாகமான வரவேற்பை தாண்டி அவருடைய மனைவி மற்றும் மகன் கொடுத்துருக்கிற அந்த வரவேற்பு அப்படிங்கிறது எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இத்தனை வருடமா விஜய் தளபதி விஜய்க்கு இருக்கிற ரசிகர்களோட நெஞ்சத்தையே இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குதா அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு விஷயம்தான், அதாவது சங்கீதா விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய் பண்ணன அந்த ஒரு விஷயம் நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டும் அல்லாம விஜயோட ரசிகர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் மற்றும் சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மேலே போயிட்டு இருக்கு. இந்த டிவோர்ஸ் விஷயத்துல சங்கீதா விஜய் மேல நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வைக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாலுமே இந்த டிவோர்ஸுக்கு காரணம் த்ரிஷா அப்படின்னு தான் மொத்த சோஷியல் மீடியாவும் கார்னர் பண்ணிட்டு இருந்தாலுமே நிறைய முக்கியமான தருணங்கள், அதாவது ஸ்வேரிங் செரமனியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த நிறைய முக்கியமான விஷயங்கள்ல த்ரிஷா மேம் விஜய் சார் கூட இருக்கிற விஷயங்களை எல்லாராலையுமே பார்க்க முடியுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா செஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் விஜய் சாரோட ரசிகர்களுக்கு எரிச்சல் ஊற்றும் விதமாகவும் ஒரு சில நேரத்தில் இருந்திருக்கு. ஏன்னா விஜய் சாரை பற்றி பேசும்போது அவங்களே அறியாமல் வெக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி சில ரொம்பவும் ஒரு மாதிரி எம்பாரசிங்கான மொமெண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு சங்கீதா விஜய் நம்ம விஜய் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன் லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இந்த ஜனநாயகன் ரிலீஸ் திருவிழாவை தாண்டி அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எதற்காக மேம் வந்திருக்காங்க, அதாவது அவங்களுடைய டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு காதலியா இருந்தாங்க, கணவனா ஒரு மனைவியா இருந்தாங்க, பேரண்டா இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னமும் அவங்க தளபதி விஜயோட ஒரு தீவிர ரசிகையா இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த டிவோர்ஸ் விஷயத்தை தாண்டியும் அவங்க இன்னைக்கு தளபதி விஜயோட இந்த ஒன் லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்க்கறதுக்கு அம்மா மகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் மேம் லண்டன்ல இருந்து விஜய் சார் கூட சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரசேகர் சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா 100% ட்ரூவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் மறுபடியும் கிளிக் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனோட படம் ஜூலை 21 சிக்மா ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனா படக்குழு அந்த படத்தை தேதி அறிவிக்காத ஒரு டேக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க. இருந்தும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னமும் தன்னுடைய அந்த 25 ஆண்டு கால அந்த திருமண வாழ்க்கையும் தாண்டி அவருடைய ரசிகையா அந்த கடைசி லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு குழந்தைங்களை ஒரு பிராட்டப் பண்றதுல ஒரு அழகான அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலை கொடுத்து இன்னும் அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ அளவுக்கு அவங்க ஃபேமிலி இந்த 25 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. தமிழகம் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட எல்லா மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், கனடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரே ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தளபதி விஜய் அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே மனதளவில் ஒரு பெரிய ஆசையை ஏற்படுத்துது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தளபதியை அதிகமாக காதலிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பமாக சேர்ந்து வாழறதை மட்டும்தான் எல்லோருமே விரும்புகிறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்
சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் FDFSக்கு எல்லா நடிகர் நடிகையும் வந்திருக்காங்க. அனிருத்ல இருந்து, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் ஷோபா சந்திரசேகர், அவங்களுடைய பேரண்ட்ஸ், திரிஷா மேம் வந்திருந்தது இன்னொரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பக்கம் சங்கீதா மேம் வந்திருக்காங்க, ஒரு பக்கம் திரிஷா மேம் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீட் as well as திருவிழாவா இன்னைக்கு தமிழகம் மட்டும் கிடையாது, பல்வேறு வெளிநாடுகள்ல கொண்டாடப்பட்டு வருது. நீங்க ஜனநாயகன் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.